எல்லோருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். ஓகே, நம்ம வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம கொடுக்குற வீடியோக்களை நிறைய அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரோம். வாஸ்து கொடுத்துட்டு வரோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வரோம். நிறைய பேருக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ். ஆனால் ஆக்சுவலாக இதோட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கன்னா அவங்க திருப்பி அந்த கன்சல்டேஷன் நம்பர், அந்த நம்பர் ஃபோன்லேயே அதில் தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இதில் மெசேஜ் பண்ணுறதுக்கான பொறுமை இல்லையா தெரியலையான்னு தெரியல. ஓகே, இன்னைக்கு என்ன நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அதே நேரத்தில் நமக்கு டே டு டே லைஃப்பில் நமக்கு தேவையான விஷயம். வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் நாங்கள் இருக்கோம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் கால்ஸ் வந்து நேரில் வந்து பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு எங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ். அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்கு அதே மாதிரி சேம் அதே கேட்டகரியில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாஸ்து குறைபாடோடு உள்ள வீடு அப்படின்னு சொல்லி அவங்களே டிக்ளேர் பண்ணிடுறாங்க. யாரு இந்த ஃபோன் காலை யார் பண்ணுறாங்களோ அவங்களே சொல்லிடுறாங்க, சார் நாங்கள் இருக்க வீட்டில் வாஸ்து சரியா இல்லை, வாஸ்து குறைபாடோட இருக்கு அப்படின்னு. சிலர் என்னென்ன குறைபாடு இருக்குன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. அப்ப நிறைய வாஸ்து கன்சல்டன்ட் கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்றதை விட்டுட்டு அடுத்து கன்சல்டன்ட்டை தேடிக்கிட்டே போறாங்க. ஏன்னா யாரோ ஒரு கன்சல்டன்ட் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்க எதிர்பார்க்கிற பதில எந்த கன்சல்டன்ட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து குறையா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இப்ப இருக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து தேடிக்கிட்டே இருக்காங்களான்னு தெரியல. அதை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த எதிர்பார்த்து இது பண்றதுனால என்னவோ அவங்க வந்து அடுத்துன்னு என்ன இந்த மாதிரியான கால்ஸ் எங்ககிட்ட கான்டாக்ட் இந்த மாதிரியாக பேசுறவங்க ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்கள். ஓகே, இப்ப வீடு வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டை நம்ம கட்டிட்டோம், இல்ல நம்ம வாங்கிட்டோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல இந்த வாஸ்து குறை நிறை அதனால என்ன நமக்கு நன்மைகள், என்ன நமக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன். நிறைய பேர் வந்து தெரியாம செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வாஸ்து குறித்து விழிப்புணர்வு இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு கேட்டகரி வந்து வாஸ்து பொய், வாஸ்து வந்து உண்மை இல்லை, வாஸ்துவை நம்ம நம்ப வேண்டியது இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி. இதுல இந்த செகண்ட் கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப டேஞ்சரான கேட்டகரி. பல வருஷமா வாஸ்து சரியில்லை, அது பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கவரு கடைசி அவர் வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா என்னென்ன வாஸ்து இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் பார்த்து கேட்டுக்கிறாரு. அதாவது பேசிக் விஷயம், அதாவது வாஸ்து 100% வாஸ்து இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். நானும் அந்த மாதிரியான வீட்டை நான் பார்த்தது கிடையாது. ஆனா பேசிக்கான ஓரியன்டேஷன், இந்த மாதிரி டைரக்ஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது கண்டிப்பா. ஏன்னா இது நீங்க செய்யலைன்னா நீங்க வாடகைக்கு விடுறதும் கஷ்டம், விற்கிறதும் கஷ்டம். நாளைக்கு தேவையில்லைன்னாலும் விற்கிறதும் கஷ்டம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப இந்த வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டுல இருக்கவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கேட்டகரியில உள்ளவங்க, வாஸ்து எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்ல போனா என்ன மாதிரி நானும் ஒரு நேரத்துல வாஸ்து எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் இஷ்டப்படி வீடு கட்டிட்டு கடைசி அந்த வீட்டை சரியா வாடகைக்கும் விட முடியாம வைக்க முடியாம அடிமாட்டு விலைக்கு கொடுத்த மாதிரி கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கம்மியான மார்க்கெட் ரேட்டோட கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துருவாங்க. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். பட்டு திருந்துவாங்க ஒருத்தர், ஒரு சிலர் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தர் குட்டி திருத்தலாம், ஒரு சிலர் பட்டு தான் திருத்துவாங்க. அதுல நானே 3வது கேட்டகரி. அந்த பட்டு திருந்துறாங்கன்ற கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் எனக்குன்னு பர்சனல் லாஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் போய் இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இத்தனைக்கு நாங்க குரூப் ஹவுசிங் ப்ராஜெக்ட், அப்பார்ட்மெண்ட் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். பிஃபோர் தட் இந்த வாஸ்து நாலேஜ், வாஸ்தை பத்தி எனக்கு பெருசா நாலேஜ் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். நாங்களே வாஸ்து குறைபாடு உள்ள நிறைய வீடுகளை கட்டியிருக்கோம். அன்னைக்கு எங்களுக்கு வாஸ்து பத்தி எதுவுமே தெரியாது. வாஸ்து பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல உள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸை பேஸ் பண்ணி இப்ப வாஸ்துவை ஃபாலோ பண்றோம். பத்தாவதுக்கு நிறைய பேருக்கு வாஸ்து கன்சல்டேஷனும் கொடுக்குறோம். அதாவது பெரிய லீடிங் ப்ரொமோட்டர்ஸ்க்கே நாங்கள் கன்சல்டேஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி பேசிக் விஷயங்களை எல்லாமே பண்ணிடணும் வச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களை பத்தி நம்ம என்ன பார்க்க வேண்டிய வாஸ்து குறைபாடு
அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னது வாஸ்து குறைபாடுனா என்ன? நார்மலா வந்து எனக்கு இந்த இடத்துல கை, இந்த கை வந்து எனக்கு இல்லைன்னு வைங்க, ஒரு கை தான் இருக்கு, ஒரு கை இல்லாம இருக்கு அப்படின்னா, நார்மலி வந்து ஊனம்னு சொல்லுவோம். அங்க ஊனம், அங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல போனா ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சில சலுகைகள். எதுக்காக அந்த சலுகைகள் கொடுக்குறாங்கன்னா, இவர் பிசிக்கலி சேலஞ்சு அப்படின்றக்காக அவருக்கு ஒரு சில சலுகைகள் கொடுக்குறாங்க. இப்ப நான் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு இருக்க வேண்டிய கை எனக்கு இல்லாம இருந்துச்சுன்னா நான் வந்து பிசிக்கலி சேலஞ்சு. ஓகே. ஆனா எனக்கு இந்த கைக்கு பதிலா கீழே உள்ள கால் வந்து இந்த இடத்துல இருக்கு, கை வந்து அங்க போயிடும். கால் இருக்க வேண்டிய இடத்துல இந்த கையும், கை இருக்க வேண்டிய இடத்துல காலும் இருக்கு. அப்ப நான் பிசிக்கலி சேலஞ்சா பாத்தீங்கன்னா அப்பயும் பிசிக்கலி சேலஞ்ச். இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்த கையை வச்சு நான் செய்யக்கூடிய விஷயங்களை காலை வச்சு என்னால செய்ய முடியாது. அதே நேரத்துல அந்த காலை வச்சு செய்யக்கூடிய விஷயங்களை இந்த கையை வச்சு என்னால செய்ய முடியாது. அப்ப அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் நம்மளோட எஃபிஷியன்சி 100% இருக்கும். ஓகே. இப்ப கை இருக்க வேண்டிய இடத்துல காலும், கால் இருக்க வேண்டிய இடத்துல கையும் இருக்கனால என்ன ஆகும்? உயிர் போயிருமா? போகாது. உயிர் அது வாட்டுக்கு தான் இருக்கும். உயிர் வாட்டுக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும், பசிக்கும், சாப்பிடுவோம், தூங்குவோம், எல்லாமே செய்யலாம். ஆனா நம்மளோட எஃபிஷியன்சியோ பெர்ஃபார்மன்ஸோ 100% இருக்காது. அது கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஒரு 20%, 30%, 50% என்னவோ நமக்கான அந்த எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்றது நமக்கு அந்த பாதிப்பு இருக்கவங்களுக்கு அது தெரியும் எவ்வளோ. கை இருக்க வேண்டிய இடத்துல காலும், கால் இருக்க இடத்துல கை இருந்துச்சுன்னா ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியாது. கையும் காலும் மாறி இருந்துச்சுன்னா எப்படி நடக்கிறது? ஒரு படியில ஏறுறதுக்கோ வைக்கிறதுக்கோ முடியாது. அதே நேரத்துல கைக்கு பதில் இருக்கிற கால் இருக்குன்னு வைங்க, ஒரு காரை பிடிச்சி இப்படி ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்ட முடியாது, ஒரு கியர் போட முடியாது, ஒரு 2 வீலர் இப்படி ஓட்ட முடியாது. இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த குறைபாடோட சர்வை பண்ணலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதனால கை காலும் மாறி இருக்கிறதுனால உயிர் போயிருமானா உயிர் இல்லை. உயிர்லாம் எல்லாமே இருக்கும், நல்ல பசிக்கும், மூளை வேலை செய்யும், எல்லாமே பண்ணும். ஆனா இந்த ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சேம் இதே கேட்டகரி தான் எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா, ஹால் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, டாய்லெட் இருக்கு, இன்னும் என்னென்ன ரூம்ஸ் இருக்கோ எல்லா ரூம்ஸும் எல்லா வீட்லயுமே அது இன்டர்சேஞ்ச் ஆயிடும். இது இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்க வேண்டியது எழுதுவோம். அந்த மாதிரி மாறி பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல பெட்ரூமும், பூஜை ரூம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பெட்ரூம், டாய்லெட் இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் கிச்சன் போடுறது வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்டர்சேஞ்ச் ஆயிடும். எல்லாமே இருக்கு. எப்படி கை இருக்க வேண்டிய இடத்துல காலும், கால் இருக்க வேண்டிய இடத்துல கையும் மாறி இருக்கோ அது மாதிரி அதுல ரூம்ஸ் மாறி இருக்கு. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு எப்படி மாறி இருந்துச்சுன்னா உயிர் போகாதா, அது மாதிரி அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு பெருசா பாதிப்பு ஒண்ணு இருக்கு. ஐயோ அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, எப்படி வாஸ்துப்படி மாறி இருந்துச்சுன்னா இவருக்கு உயிரை போயிருமோ, இவருக்கு குழந்தை பிறக்காம போயிருமோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா வாஸ்துல அந்த மாதிரிலாம் பெருசா ஒன்றும் பாதிப்புன்னு தான் சொல்றாங்க ஒழிய பெருசா ஒன்றும் சொல்லலாம். அதே நேரத்துல ஃபிட் டு சர்வைவல் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த எஃபிஷியன்சி 100% எஃபிஷியன்சி நம்மளால அட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த குறைபாடுகளை அப்படியே மேனேஜ் பண்ண பழகிக்கணுமா வெளியே. நீங்க ஒரு பில்டிங்ல வந்து ஆல்ட்ரேஷன் போனீங்கன்னா அது வந்து போய்கிட்டே இருக்கு. அது இன்ஃபைனிட்டி. நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. இவ்வளவு எல்லாம் முடிஞ்சிடும். ஸ்ட்ரக்சரை மாத்தணும், வைக்கணும், அந்த மாதிரி ரூம் ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்றதுலாம் பெரிய ப்ராசஸ். அது நிறைய ஸ்ட்ரக்சரலி உங்களுக்கு பாதிப்பு, அந்த பில்டிங்க்கு பாதிப்பே ஏற்படும். அதனால வாஸ்து கன்சல்டன்ட் சொல்றாங்க, நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை முதல்ல கன்சல்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் சொல்றதெல்லாம் அதை கேரி அவுட் பண்ண சாத்தியமா இல்லையா அப்படின்னு. சாத்தியம்ன்ற பட்சத்துல அதுக்கான எஸ்டிமேஷன் நீங்க அரைவ் பண்ணீங்கன்னா, அந்த எஸ்டிமேஷன்ன்றது ஜஸ்ட் ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான். அதை தாண்டி தான் போகும் மேக்சிமம். அது எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கு, அதனால செய்யலாம் அப்படின்னு உங்க மனசுக்கு வந்து 100% பண்ணிதான் ஆகணும்னு தெரிஞ்சுன்னா பண்ணுங்க. இல்லையா ஜஸ்ட் லீவ் இட். ஆண்டவன் இருக்க, ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு உங்க வேலையில ரொட்டீனா பார்த்துக்கிட்டே இருங்க. அது வாட்டுக்கு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும். கொஞ்சம் எஃபிஷியன்சில உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க இப்போ பணத்தையும் கொண்டு போய் போட்டு அதுல வந்து நிறைய மன வருத்தங்களும் உருவாகும். நீங்க பணம் செலவு பண்ண. ஏன்னா வாஸ்துல வந்து ரெமிடிஸ்ன்னு எதுவுமே சொல்லவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாஸ்துல ரெமிடிஸ்ன்னு சொல்லவே இல்லை. இந்த ரெமிடிஸ்ன்னு சொல்றது எல்லாமே அவங்களோட இதுல ஏதோ சொல்றாங்க. வாஸ்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓரியன்டேஷன் மெயின். எந்த பகுதியில எந்த ரூம்ஸ் அமைஞ்சிருக்கணுமோ அது மாதிரி இருக்கணும். அந்த டைரக்ஷன்ல அது இருக்கணும். டைரக்ஷன் அதுதான் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்படி இல்லைன்னாலும் அதை பத்தி பெருசா வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது இல்லை. அந்த குறையுள்ள வீட்டிலேயே வந்து நீங்க வந்து நிறைவா வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை நீங்க பார்த்தா போதும். அதை விட்டுட்டு கட்டின வீட்டுல போய் நீங்க இந்த வாஸ்துப்படி நான் மாத்துறேன், வைக்கிறேன், கரெக்ஷன் பண்றேன், ஆல்ட்ரேஷன் பண்றேன், ரெனோவேட் பண்றேன்னு நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட நிம்மதி போயிடும். உங்களோட பினான்சியல் லாசஸ் நிறைய வரும். அதனால ஒன்ஸ் நீங்க வீடை கட்டிட்டீங்களா, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க பேசாம விட்டுட்டு உங்களோட வேலையை ருட்டீன் வேலையை பாருங்க. நாங்க சொல்லக்கூடிய, அதுவும் பர்டிகுலரா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புதுசா வீடு கட்டுறவங்க இது வாஸ்துவா ஃபாலோ பண்ணிக்க. புதுசா வீடு கட்டுறவங்க வாஸ்துவை ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு அதுக்கு நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. ஏற்கனவே கட்டினவங்க இதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது வாஸ்து ரெமிடின்ற பேர்ல தான் பல பேர் பல விஷயங்களை சொல்லி உங்களுக்கு குழப்புறாங்க. வாஸ்து ரெமிடின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. வாஸ்து ரெமிடின்னு புஸ்தகத்துல எங்கேயுமே கொடுக்கல. இந்த இருக்கு பாருங்க, இங்க டெக்ஸ்ட் புக்கு, இது மாதிரி 3 புக்கு இருக்கு. இந்த புஸ்தகங்கள்ல எங்கேயுமே வாஸ்துக்கான ரெமிடியே கொடுக்கல. என்ன சொல்றாங்க, பூமி வராக பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்காரு. நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். எந்தெந்த கோயில்ல அவரோட சிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் அவரை தரிசனம் பண்ணி அங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி நீங்க போறோம். உங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். இது வாஸ்து குறைபாடுகளுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம். ஏன்னா இதுல வந்து சாமியை நம்பாத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி வாஸ்துவை நாங்க நம்ப மாட்டோம்வாங்க, அப்ப சாமியை நம்ப மாட்டோம்வாங்க. புதுசா ஒருத்தர் வந்துதான் 9 பிளானட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா அதை 700 வருஷம் நினைக்கிறேன், 700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா அதை நம்பிடுறாங்க. அதே வந்து பழைய காலத்து கோயில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில்ல பார்த்தா நவகிரக சிலையெல்லாம் இருக்கு. அப்ப வந்து நவகிரக சிலையெல்லாம் எத்தனை பிளானட் இருக்குன்னு தெரிஞ்சனால தானே அந்த சிலையே வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. இது பூராமே எல்லாமே யூரோப்பியன்ஸ் கண்டுபிடிச்சதுதான் அப்படின்னு, எல்லாமே இங்க இருந்து போனதுதான். சரி, அந்த மாதிரியான ஆட்களை வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா இது ஒன்று இல்லைன்னு வாங்க, அடுத்து சாமி இல்லைன்னு வாங்க, எதுவுமே இல்லைன்னு வாங்க. அவங்களுக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை இருக்காது. அந்த மாதிரியான ஆட்கள் அவங்கள வந்து ஜஸ்ட் லீவ் இட். ஏன்னா வாஸ்து வந்து அங்கீகரிக்கப்பட்ட கோர்ஸ் ஐஐடி கோரக்பூர்லயே இருக்கு, இது யூனிவர்சிட்டியில இருக்கு. என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே வந்து போகுது. என்னோட பழைய வீடியோல பாத்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே வாஸ்து வந்து கிடையாது, அது சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க, அதை நம்ப வேண்டியது இல்லை. அது அவங்களோட இஷ்டம். வாஸ்து யாரும் நம்பலன்னா யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. வாஸ்துவை யாரு நம்பாம இருக்காரோ அவருக்கு மட்டும்தான், அதாவது நம்பாம இருக்கிற பிரச்சனை கிடையாது, நம்பாம வாஸ்து குறைபாடோட வீடு கட்டுறவருக்கு பாதிக்கும். மிச்சவங்களுக்கு வாஸ்து நம்புறது நம்பாததான் அவர் இஷ்டம். வாஸ்து குறைபாடோட வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டின் உரிமையாளர் யாரோ அவருக்கு தான் பாதிக்கும். பொருளாதாரமும் பாதிக்கும், மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஒன்றும் இல்லாத. அதனால நான் இது திருப்பி இந்த வர்ற கால்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாஸ்து குறைபாடோட உள்ள வீடுகள்ல இருக்கிறவங்க அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நீங்க வாட்டுக்கும் ஒரு ரொட்டீனை பாருங்க, அதுதான் பெஸ்ட். நீங்க அதை விட்டுட்டு அதை கரெக்ட் பண்றேன், மாடிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கன்சல்டன்ஸா கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட வீடியோவை பார்த்துட்டு என்ன கால் பண்றீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் ஒரு வீடியோ கொடுப்பாரு, அதை பார்த்துட்டு அவரை கூப்பிடுவீங்க, அதுக்கடுத்து இன்னொருத்தர் கூப்பிடுவாரு, அவரை பார்த்துட்டு கூப்பிடுவீங்க. இப்படின்னும் போது இதுக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்டே கிடையாது. இது இப்படியே போயிட்டே தான் இருக்கும். இது சொல்ல போனா ஒரு மனவியாதி மாதிரி. ஏன்னா அவங்க சொல்ற விஷயங்களை உங்களால கேரி அவுட் பண்ண முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு தெரியல. அதுக்கு முதல்ல நீங்க தயாராக இருப்பீங்களா இல்லையானே உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்படியே ஒரு சொல்யூஷன் நோக்கி நீங்க போய்கிட்டே இருக்கிற மாதிரி தேவையில்லாம பணம் செலவு பண்ணிட்டு ஆண்டவனை மிஞ்சி எதுவுமே கிடையாது. நீங்க குடியிருக்கக்கூடிய இடத்தை வந்து வசிப்பிடத்தை ஒரு மெருகேற்றி நல்லபடியா உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையும் மனநிலையும் கொடுக்கறதுக்காக சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் தான் ரூல்ஸ். அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அதுதான ஒழிய இது வந்து ஒரு கமர்ஷியலான விஷயமோ எதுவுமே கிடையாது. நீங்க புதுசா கட்டக்கூடிய வீடுகளுக்கு வாஸ்துவ 100% நீங்க பண்ண இல்ல உங்களால என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நல்லது. இதுதான் வாஸ்து ரெமிடின்னு யாரும் எது சொல்றாங்க வைக்கிறாங்கன்னா அதை பண்றேன்னு சொல்லி தேவையில்லாம உங்க பணத்தை பொருளை எல்லாம் இழக்காது. இதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வேண்டியது. இதை வந்து திருப்பி ஒவ்வொருத்தருக்காக சொல்றதுக்கு இந்த வீடியோவை நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள். இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க உங்களுக்கு எது சரின்னு தெரியுதோ அதை நீங்க செய்யுங்க. அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் சொல்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ உங்க உறவினர்களுக்கோ தேவைப்படும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக உங்களை வந்து சேரணும்னா
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அலர்ட் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது பியூர்லி இன்ஃபர்மேட்டிவ், கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம். எங்களோட தெரிஞ்ச விஷயங்களை மிச்சவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு.